வெளிப்படையாக பேசுகிறது இருக்குல்ல, அது எப்படின்னா வெளிப்படையாக பேசிட்டா அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி நீ முன்னேறுவதற்கு இதான்ப்பா வழி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போ தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்கிற உங்களுக்கு என்ன தெரியும், எல்லாருக்குமே நாம் சொன்ன விஷயம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நாம் கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ அப்போ அவங்கெல்லாம் அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நாமளும் பின்பற்றி ஆகணும், இல்லைன்னா நாம் ஏமாந்து போயிடுவோம். அவங்க நன்மை அடைந்து விடுவார்கள். இதுவே நீங்கள் வெளியில் யாருக்குமே சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, அதை வெளியில் யாருக்குமே சொல்லலைன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அதனால் நாம் நீங்கள் மெத்தனமாக இருப்பீங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயத்தையே நீங்களே பின்பற்ற மாட்டீங்க, நீங்கள் மெத்தனமாக இருப்பீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் யாருக்குமே தெரியாத, நமக்கு மட்டும்தானே தெரியும். அதனால் நாம் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெத்தனமாக இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம், அப்போ அவங்க அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது நாம் அதை பின்பற்றி ஆகணும், இல்லைன்னா நாம் ஏமாந்து போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் என்ன பண்ணுவோம், நாம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை நாமளே பின்பற்றுவதற்கு எல்லாத்தையும் விட முந்திக்கிட்டு நம்ம போயிட்டு நிற்போம். இதுதான் வெளிப்படையான அணுகுமுறையோட ரகசியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தங்க புதையல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல தங்க புதையலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அங்கே தங்க புதையல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யாருக்குமே சொல்லலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே தங்க புதையல் இருக்குதுன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும், யாரும் அதை எடுக்க முடியாது, நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த தங்க புதையலை வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நாம் மட்டும்தான் அதை கண்டுபிடிச்சிருக்கோம், யார்கிட்டையும் சொல்லலை, அதனால் யாருக்குமே தெரியாது, அதனால் நாம் அதை எப்போவாவது பொறுமையாக எடுத்துக்கலாம், அந்த தங்கத்தை போயிட்டு தங்க புதையலை போய் நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம், ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெத்தனமாக இருப்பீங்க. இதுவே நீங்கள் பலர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்க, அந்த இடத்துல தங்க புதையல் இருக்குது, அந்த இடத்துல தங்க புதையல் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பலர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் மெத்தனமாக இருப்பீங்களா? அப்போ எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு, நாம் முன்கூட்டியே போய் அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்கூட்டியே போய் எல்லாத்தையும் விட முன்கூட்டியே கண்டுபிடிச்ச நீங்கள் முன்கூட்டியே போய் எடுத்துருவீங்க. இதுதான் வெளிப்படையான அணுகுமுறை. வெளிப்படையாக நம்ம ஒரு ரகசியங்களை தான் சொல்கிறோம், உண்மைகளை தான் சொல்கிறோம். அங்கே தங்க புதையல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரகசியம், ஒரு உண்மை. அதுபோல் தான் நாம் பல உண்மைகளை கண்டுபிடிப்போம். நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவங்களில் எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க. நமது அனுபவங்களிலிருந்து பெறப்பட்ட அறிவை, அனுபவங்கள்லேருந்து நிறைய உண்மைகளை கண்டுபிடிப்போம். நம்மகிட்ட நிறைய கருத்துக்கள் இருக்கும், தகவல்கள் இருக்கும், உண்மைகள் இருக்கும். அதை நம்ம மற்றவங்கள்ட்ட சொன்னால் தான் அதையே நாம் பின்பற்ற முடியும், அது நமக்கு சொந்தமாகும். மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு மட்டும்தானே தெரியும், அப்போ அதை நம்ம எப்போ வேணாலும் கடைபிடிச்சிக்கலாம், மெத்தனமாக இருப்போம். அதுவே பலர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னு வச்சிங்க, அப்போ நாம் சொன்ன விஷயத்த இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, எல்லாருமே பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நாம் மெத்தனமாக இருக்கக்கூடாது, அதை நாம் கடைபிடிக்கணும், சீக்கிரமாக கடைபிடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும். இதுதான் வெளிப்படையான அணுகுமுறையினால் நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மை. அதனால் எதையும் வெளிப்படையாக பேசிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களோட நீங்கள் முந்திக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்படி எல்லாருமே வாழ்க்கையில் எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு அனுபவங்கள் மூலமாக கண்டுபிடிச்சி அதை வெளியில் பேசிக்கிட்டே இருக்கணும். பேசத்தான் அவர்கள் கண்டுபிடித்த அந்த உண்மைகளுக்கு தந்தார் போன்று, அவர்கள் அனுபவங்களுக்கு தந்தார் போன்று அவர்கள் தங்களை மேம்படுத்தி கொள்ள முடியும். மேம்படுத்தி அதுக்கு தந்தார் போன்று வாழ முடியும். அதற்கான பலனை அவர்கள் அப்பொழுது தான் அனுபவிக்க முடியும். வெளிப்படையாக பேசினா தான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும்.